எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்ன சூர்யா, ஃபார்மல்ஸ்லேயே வந்துட்டீங்க போல. நீ வேற கவின், நான் இன்னும் வீட்டுக்கே போகல. மீட்டிங் முடிச்சோடனே இவன் இருக்கானே இங்க ஸ்ட்ரெயிட்டா கூட்டிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா கூட கேட்கவே இல்லை தெரியுமா. அதான் ஃபார்மல்ஸ்லேயே உட்காந்துருக்கிறதா இருக்கு. ஓ, அதானே பார்த்தேன். அப்புறம் கவின், உன்னோட மேட்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் சக்சஸ் ஆயிடுமா இல்ல? என்ன சூர்யா, நீங்களே இப்படி கேள்வி கேட்டா எப்படி? நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க தங்கச்சி தான் கொஞ்சம் பார்த்து. டேய் கவினு, அண்ணா இங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாததா என்ன? நான் என்ன புதுசாவானா சொல்றேன். இங்க பாரு கவின், நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். ரெண்டு பேருக்கும் ஓகேனா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பட் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லிட்ட. ஆனா அவளுக்கு பிடிக்கலன்னு உனக்கு தெரியும். ஒருவேளை கடைசி வரையும் அவளுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா உனக்கு என்னால சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா உனக்கே நல்லா தெரியும், அவங்க கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது என்னோட பொறுப்புன்னு. அது என்னோட தம்பியாவே இருக்கும் பட்சத்துல எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அவளுக்கு இஷ்டம் இல்லாதப்போ என்னால ஃபோர்ஸ் பண்ண முடியாது. புரியுதா? அட நீ வேற கார்த்தி, அதெல்லாம் சார் இந்நேரம் பாதி கடலை தாண்டி இருப்பாரு. என்ன சார்? அண்ணா ஆமா, எனக்குமே டவுட் இருக்கு. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா சொல்ல மாட்டேன்றா. என்னடா சொல்ற கவினு? கலக்கிறப்போ. ஆமா சூர்யா, இன்னைக்கு ஆஃபீஸ்ல என்னாச்சு தெரியுமா? இன்னைக்கு எங்க ஹையர் ஆஃபீஸர் பொண்ணு ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு யூஎஸ்ல படிச்சு வளர்ந்த பொண்ணு போல. அதனால அந்த பொண்ணு வந்து ஹாய் சொல்றப்ப டக்குன்னு என்ன ஹக் பண்ணி ஹாய் சொல்லிடுச்சு. இவ எங்க இருந்து பார்த்தான்னு எனக்கு தெரியல. திடீர்னு ரூம்க்கு வந்து கத்து கத்து கத்துன்னு கத்துனா. எனக்கே செம்ம ஷாக்கு. இது வரையும் வைஷு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆனா எவ்வளவு கோவமா பேசினா தெரியுமா என்கிட்ட? என்னடா சொல்ற? அப்புறம் ஒரு பொண்ணு உன்னை ஹக் பண்றத பார்த்துட்டு அவ சும்மா இருப்பாளா? அட அதனாலதான் நான் சொல்றேன். இப்போ அவ மனசுல நான் இல்லைன்னு வைங்க, நான் என்ன யார ஹக் பண்ணா என்ன, அவளுக்கு எதுவும் தப்பா தோணாதுல்ல. பட் அவ மனசுல நான் இருக்கிறனால தானே அவளுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆயிருக்கு. அதை தான் சொல்ல வரேன். என்ன சூர்யா? ஏய், எங்க உட்காந்து பேசுறோன்னு கொஞ்சம் சுத்தி முத்தி பாரு. நம்ம 4 பேருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். அதனால கொஞ்சமா அடக்கி வாசி, ஓகேவா? உன் தங்கச்சிங்களுக்கு கூட என்ன இதெல்லாம் தெரியாதுடா, ஞாபகத்தை வச்சுக்கோ. அதுவும் கரெக்ட் தான். ஓகே, இருந்தாலும் இன்னைக்கு நடந்ததை சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதான். ஆனா ஒண்ணுடா, உங்களுக்கு லவ் மட்டும் டக்குன்னு வந்துருதுடா. அட ஏன்னா நீங்க வேற. வாடாமோ. உய், என்ன வாளு, ஒரே ஒரு கப் மட்டும் காஃபி கொண்டு வந்திருக்க எங்களுக்கு. அண்ணா, உங்களுக்குலாம் அண்ணி கொண்டு வருவாங்க. இது நான் சூர்யாக்காக கொண்டு வந்திருக்கேன். என்னது? அட ஆமா அண்ணா, அனு அன்னைக்கு தான் கையில் அடிபட்டிருக்கல, அதனால அனிதா அண்ணி தான் எல்லாருக்குமே காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு தான் காஃபி போடவே தெரியாதுல்ல, நான் சும்மா நின்றுட்டு இருந்தேன். அன்னிக்கிட்ட நானாவே கேட்டு இந்த காஃபியை நான் போட்டிருக்கேன். அதனால இந்த காஃபியை ஃபர்ஸ்ட் போட்டிருக்கல, ஸோ சூர்யா தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணணும், ஓகேவா? அதுதான் ஸ்பெஷலாக அவருக்காக கொண்டு வந்திருக்கேன். என்னது? டேய் என்னடா இதெல்லாம்? ஏய், அதுதான் என் தங்கச்சி கிளியரா சொல்றால. உனக்கு ஒண்ணு தெரியுமாடா, என் தங்கச்சி இது வரையும் அடுப்படியில போய் சுடு தண்ணி கூட போட்டதில்லடா மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் உனக்காக காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கா. குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. டேய் எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன சூர்யா இப்படி சொல்றீங்க? உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடிங்களேன். இங்க என்ன நடக்குது? இவ போட்ட காஃபிய நான் குடிக்கணுமா? ஐயோ, சுடு தண்ணி கூட போட்டதில்லைன்னு சொல்றானுங்க. இவ எங்க இருந்து காஃபி போட்டிருப்பா? அனிதா என்னதான் பக்கத்துல இருந்திருந்தாலும் எல்லாத்தையும் கரெக்டா போட்டிருப்பாளா இல்லையான்னு தெரியலையே. நான் தான் இன்னைக்கு பலிகாடா. ஆம், இல்ல கையல், எனக்கு வேண்டாம். ஏய் சூர்யா, இங்க பாரு, என் தங்கச்சி ஆசைப்பட்டு போட்டு கொண்டு வந்திருக்கா, குடிடா. ம், ஆமா, இத அனிதா இருக்கப்ப தானே போட்ட. இல்ல சூர்யா, அனிதா அண்ணி ஏதோ எடுக்கிறதுக்காக பேண்ட்ரி போயிருந்தாங்க. அந்த டைம்ல நான் போட்டு கொண்டு வந்தேன். இந்தாங்க குடிங்க. அனிதா கூட இருந்து போட்டாலே இவ போட்டது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஐயோ கடவுளே, இன்னைக்கு அவ்வளவுதானா நானு?
என்ன சூர்யா பார்த்துட்டே இருக்கீங்க? தட் இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ பை மை சிஸ்டர். ஸோ குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கே தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு. இருந்தாலும் உங்க வாயால கேட்கணும்ல, சீக்கிரம் சீக்கிரம் குடிச்சிட்டு சொல்லுங்க. டேய் வச்சு செய்றீங்கன்னு மட்டும் தெரியுதுடா. என்ன இவரு குடிச்சிட்டு இவ்வளோ ஷாக் ஆகியிருக்காரு? அவ்வளோ டேஸ்டா இருக்கோ? சூர்யா, ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் தெரியுமா? அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? அதனால தானே இவ்வளோ ஷாக் ஆயிட்டீங்க. ஷோ, சூப்பர் கையல். என்னடி போட்டு வச்சிருக்க? காஃபில சக்கரை போட்டு பார்த்துருக்கேன். உப்பு உப்பு போட்டு யாரும் கொடுத்து பார்த்ததே இல்லடி. வாயில வைக்க முடியல. அம்மா எவ்வளவு உப்பு போட்டு வச்சிருக்கா. இவனுக்கு இப்ப சிரிச்சுட்டே நிக்கிறான்னு தெரியலையே. வேணும்னே போட்டு கொடுத்துருப்பாளா இல்ல தெரியாம போட்டிருப்பாளா? என்ன மச்சான், என் தங்கச்சி போட்டது செம்ம டேஸ்டா இருக்கும் போலயே. இவ்ளோ ஷாக் ஆகி குடிச்சிட்டு இருக்கா? சூர்யா, அவ்வளோ டேஸ்டா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆ, ஏன்டா கேட்க மாட்டேன்? இது வரையும் என் லைஃப்லயே இப்படி ஒரு காஃபியை நான் குடிச்சதே இல்லை கார்த்தி. அவ்வளோ டேஸ்டா இருக்கு போ. ஹை, அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சூர்யா? பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். நல்லா இருக்குமோ இருக்காதோன்னு நினைச்சேன். அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. எனக்கு தாண்டி தெரியும் இந்த கஷ்டம். சரி சரி, ஏன் அப்படியே வச்சிருக்கீங்க? குடிங்க குடிங்க, ஃபுல்லா காலி பண்ணிடுங்க. இல்ல கையல், எனக்கு போதும். ரொம்ப டேஸ்டா இருக்கு பத்தியா? டேஸ்ட் இன்னும் நாக்குக்குள்ளேயே இருக்கு. அதனால போதும். அண்ணா, சூர்யா திணறத பார்த்தா காஃபி சுத்தமா நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. கையல் போட்டுட்டாங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு இருக்கானு நல்லா தெரியுது. பாவண்டா, எட்டத்தை கலந்து கொண்டு வந்தாலோ தெரியலையே. அண்ணா, இவளுக்குமே தெரியல. இவளும் அவன் குடிக்கிறான்னு சொல்லிட்டு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கா. ஐயோ ஐயோ, பாவமா இருக்கு. எனக்கு போதும் கையல். கப்பரு பாதி கப்புக்கு மேல குடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் போதும் சரியா? எனக்கு நாக்கிலே டேஸ்ட் இருக்கு. அதனால போதும். ஓ, போதுமா? சரி சரி, எப்பவும் எல்லாருக்கும் ஆஃப் கப் தான் தருவாங்க. உங்களுக்கு தான் நான் ஃபுல் கப் கொண்டு வந்துட்டேன். அதனால தான் உங்களால குடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கயல், கயல் இங்க வாமா. ஆதோ வரேன் நீ. மச்சான், என்னடா ஆச்சு? உன்னை பார்த்தாலே தெரியுதுடா மச்சான். என்ன சொதப்பி வச்சிருக்கான்னு சொல்லு. நீயே கொஞ்சம் குடிச்சு பாக்குறியா? உன் தங்கச்சி போட்ட காஃபியும் அப்பா உப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்காடா. என்னது? இதுல கோரஸா வேற கேளுங்கடா. உங்க தங்கச்சிக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை? அவளுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதுல்ல. காஃபி போடுறேங்கிற பேர்ல எதுக்கு கிச்சனுக்கு போய் காஃபி வேற போடணும்? அம்மா எவ்வளவு உப்பு போட்டு வச்சிருக்கா தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு உன் தங்கச்சிக்கு சர்க்கரைக்கும் உப்புக்குமா கூடவாடா டிஃபரன்ஸ் தெரியாது? முடியலடா. இவ்வளோ கோவப்படுறவன் அவகிட்ட காஃபி நல்லா இருக்கு, டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு எதுக்கு சார் சொன்னீங்க? டேய், நீங்க தானே சொன்னீங்க அவ ஃபர்ஸ்ட் டைம் காஃபி போட்டிருக்கா, அதுவும் எனக்காக தானடா போட்டு கொண்டு வந்திருக்கா. அப்புறம் எப்படி நான் அவகிட்ட நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்படி சொன்னா அவ ஃபீல் பண்ணுவாள்ல. என்னால புரிஞ்சுக்க முடியுது சூர்யா. உண்மையா சொல்றேன்டா, அவ வேணும்னே கண்டிப்பா போட்டிருக்க மாட்டா. ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருந்திருக்கும். பை மிஸ்டேக் தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லனா அவ இவ்வளவு சிரிச்சிட்டு எல்லாம் போக மாட்டா சூர்யா. எனக்கும் புரிஞ்சிச்சுடா மச்சான். அவன் வேணும்னே எல்லாம் போட்டிருந்தா ஒரு 2 சிப் நான் குடிச்சதுக்கு அப்புறமே அதை ரிவீல் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் என்னை குடிக்க வச்சிருக்க மாட்டா. ஆனா நான் இவ்ளோ குடிச்சும் அவ சந்தோஷமா போயிருக்காங்கிறப்பயே எனக்கு தோணுச்சு, கண்டிப்பா அவ வேணும்னே போடல. அவளுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும்டா. பரவாயில்ல சூர்யா, எங்க தங்கச்சிய எவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அது போதும். இதை தவிர எங்களுக்கு வேற என்ன வேண்டும்? நான் புரிஞ்சு வச்சு என்ன கவின் அங்க யூஸ்? புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கலல்ல. சரி, அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசிட்டு? சரிடா, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. நைட் சாப்பிட்டு போலாம்ல? இல்ல கார்த்தி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி, ஓகே. இது சூர்யா குடித்த காஃபி தானே? இப்போ நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு தானே காஃபி போட்டு கொடுத்தேன். நல்லா இருக்கும் தானே சொன்னார். நாமளும் குடிச்சு பார்க்கலாம். என்னது இது? காஃபி இவ்வளோ உப்பா இருக்கு. இது எப்படி சூர்யா குடிச்சாரு? சரி, என்னால் வாயிலே வைக்க முடியல. ஐயோ பாவம், நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வேளை குடிச்சிட்டாரோ? ஒரு வேளை நான் வேணும்னே போட்டு கொடுத்தேன்னு நினச்சாரோ? சூர்யா, இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டது நீங்கள் குடிக்கணுன்னு தான் கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனால் இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. சாரி சூர்யா. சே, இனிமே டீ காஃபியாச்சும் போட கற்றுக்கணும். பாவம் அவர். ஷோ, என்ன நினச்சாரோ தெரியல. ஆனால் என்கிட்ட எதுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி குடிக்கணும்?
ஷோ. குட்டி, என்னாச்சு தங்கத்துக்கு? ஏன் பாப்பா இவ்வளோ டல்லா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? சீக்கிரமா சரியாயிடும்டா. சரியா? இப்போ நீயும் அம்மாவும் விளையாட போறோம். விளையாடலாமா? அபி, பாப்பா மாத்திரை போட்டாச்சு, மருந்து குடிச்சாச்சு. ஆக்டிவா இருந்தீனா தானே சீக்கிரமா பாப்பாக்கு சரியாகும். நீ இப்படியே இருந்தீன்னா அப்பா வந்து ஊசி போட்டுருவாரு. அதனால நாம ஜாலியா விளையாடுவோமா? சரி சரி, ஒன்றும் இல்லை. இப்போ பாப்பா சிரிச்சினா அம்மா உனக்கு ஒரு gift கொடுப்பேன். அட அபிச்செல்லம், இங்க பாருங்க அப்பா வந்திருக்கேன். அப்பா கிட்ட வாங்க. காலையில இருந்தே இப்படிதான் கார்த்திக் இருக்கா. உங்களுக்கு தெரியாதா? அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா யார்கிட்டயும் போக மாட்டா. இவ்வளோ நேரம் என்கிட்ட தான் இருந்தா. இப்போதான் கஷ்டப்பட்டு அனிதா கிட்ட கொடுத்துருக்கேன். போய் அங்கே உட்காந்தாச்சு. மேடம் அது இப்போ யார்கிட்டயும் வரமாட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் தங்கக்குட்டி அம்மா கிட்டே இருக்கட்டும். சரியா? இப்போ பாப்பா சிரிச்சினா அம்மா உனக்கு ஒரு gift கொடுப்பேன். அம்மா உனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கேன்டா தங்கம். சரிங்க? என்னம்மா? பாரு, என் தங்க பிளஸ் பேசலாம். சரியா? நீ பாப்பா சிரிச்சினாதான் அம்மா கொடுப்பேன். சரிங்க? செய்யுங்க. என் தங்கம் சிரிச்சாதாண்டா பட்டு அழகா இருக்க. பாப்பா இதே மாதிரி சிரிச்சிட்டு இருக்கணும். சரியா? அதானே, காரியத்துல கரெக்டா இருப்பாளே. இங்க கொடுங்க. இந்தாங்க. என்ன அனிதா, சும்மா சொல்றீங்கன்னு பார்த்தா உண்மையாவே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அக்கா, காலையிலே நான் பார்த்தேன்ல, பாப்பாக்கு உடம்பு சரியில்லை, அதான் குட்டியா ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா இங்க வந்ததுல இருந்து இன்னும் பாப்பாக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலல்ல, அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாப்பாவே ஓபன் பண்ணுவா, அதுக்கப்புறம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி செல்லம், ஓபன் பண்ணுங்க. ரெடி? 1 2 3. பாப்பாக்கு பிடிச்சிருக்கா? சரி, இனிமே அம்மா ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மாவும் பாப்பாவும் உட்காந்து இனிமே ஏபிசிடி படிக்க போறோம். ஓகேவா? என் செல்ல குட்டி. ஆமாடா, ஏ பி சி டி அந்த மாதிரி படிக்க போறோம். அவகிட்ட இல்லாத பொம்மையா அனிதா? எதுக்கு இப்ப இதெல்லாம்? அட இருக்கட்டும்க்கா, பரவாயில்ல. ஆனா பரவாயில்ல, எப்படியோ நீ வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட வந்துட்டா. கொஞ்சமாச்சும் சிரிச்சு பேசுறா. காலையில இருந்து அழுதுகிட்டே இருந்தா அனிதா. எனக்கு அதுவே ஒரு டென்ஷனா இருந்துச்சு. அண்ணி, உங்க கை எப்படி இருக்கு இப்போ? அனிதா சொன்னா ஏதோ கிளாஸ்ல கிழிச்சுக்கிட்டீங்கன்னு. கார்த்திக் இப்போ நல்லா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கிளாஸ் உடஞ்சிருச்சு, அது க்ளீன் பண்றப்ப கிழிச்சுக்கிட்டேன். அண்ணி, பார்த்து பொறுமையா பண்ணுங்க அண்ணி. எதுக்கு அவ்வளவு அவசரப்பட்டு எல்லாம் செய்யணும் சொல்லுங்க? இப்ப பாருங்க, வேக வேகமா செஞ்சதுனால தானே இந்த மாதிரி ஆயிருக்கு. பொறுமையா பண்ணுங்க அண்ணி. சரி கார்த்திக். விளையாடணுமா என் தங்கத்துக்கு? சரி விளையாடலாம். இது என்ன சொல்லுங்க? ஏ. வெரி குட். அடுத்து பி. சூப்பர் தங்கம், பி தான். அடுத்து என்ன லெட்டர்? வெண்பால் கொண்ட சிறுதேவு இரு கால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயமே. உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவே நீ எட்டாவது அதிசயமே. வான் மிதக்கும் முன் கண்கள் அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லாதே. என்ன பண்றான்? ஏதோ கபோர்ட்ல இழுத்துக்கிட்டு இருக்கான். ஐயே, இது எதுக்கு? என்ன பண்ற? இது தலகாணி போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட்டு. அது தெரியுது. அது எதுக்கு இப்போன்னு தான் கேக்குறேன். அது இந்த கட்டில் சின்னதா இருக்கு பாத்தீங்களா, 2 பேர்லாம் தூங்க முடியாது. அதனால தான் நான் கீழே போட்டு படுத்துக்கிறேன். என்னது, இந்த கட்டில் சின்னதா இருக்கா? டபுள் காட் தானே? அப்புறம் என்ன, 2 தலகாணி வச்சிருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் எப்படி தூங்குவோமோ அதே மாதிரி இங்கே தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை போய் உள்ளே வச்சுட்டு வா போ. என்ன சொல்றது, புரியலையா என்ன? இங்க பத்தாது, எனக்கு தெரியும்ல, நான் அதனால தான் சொல்றேன். ப்ளீஸ், நான் கீழே படுத்துக்கிறேனே. நித்யா, விளையாடுறியா? எவ்வளவு குளிரா இருக்குன்னு பாத்தியா? மார்கழி மாசம் வேற, எவ்வளவு குளிரா இருக்கு. இந்த டைம்ல கீழே படுக்கிறேன்னு சொல்ற. உடம்பு சரியில்லாம போச்சுன்னா என்ன பண்ணுவ? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ வந்து மேலேயே படுத்துக்கோவா.
ஏங்க அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் அடிக்கடி கீழே படுத்து எனக்கு பழக்கம் இருக்கு. அம், முன்னாடிலாம் மார்கழி மாதம் விரதம் இருப்பேனா, கோயிலுக்கு போவேன். அந்த டைமில் நான் கீழே தான் படுப்பேன். எனக்கு எதுவும் ஆகாது. நான் கீழே படுத்துக்கிறேங்க. ப்ளீஸ், எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ என்ன பண்றா? ஓ, மேடம் பாய் வேற கொண்டு வரீங்களா? ம், சரிதாண்டி. நான் சொல்றத மட்டும் எதுவுமே கேட்காத. பெட்டு சின்னதா தான் இருக்கு, இருந்தாலும் இவ எப்படி குளிர்ல கீழே தூங்குவா? செம குளிரா இருக்கே. அது ஜன்னல்லாம் திறந்து வச்சனால ரொம்ப குளிரா இருக்கு. இவளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு நாம சொன்னா இவன் என்னன்னா பாய், பெட்ஷீட்டு, தலகாணின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து நிக்கிறான். ம், நாம ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. அவளோட இஷ்டம்தான். ஏ பாத்து யா. என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவிரல் கரைகளும் நீளுமே. உனக்கு எதுவும் அடிப்படல, நல்லா தானே இருக்கேன். ம், பார்த்து நடந்து வர மாட்டியா? எதுக்கு இப்படி? இல்லைங்க, பார்த்து தான் வந்தேன். தெரியல, எப்படியோ ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி நித்யா, இப்பவும் சொல்றேன், சொன்னா கேளு. ரொம்ப குளிருதுல, கீழெல்லாம் படுத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். புரிஞ்சுக்கோ. பெட்ல ஒருவேளை உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நான் வேணா கூட கீழே படுத்துக்கிறேன். நீ பெட்லயே படுத்துக்கோ. என்னங்க நீங்கள் போய் எப்படி கீழெல்லாம்? எனக்கு புரியுது, உங்களால் கீழெல்லாம் தூங்க முடியாது. உங்களுக்கு கீழே தூக்கியும் பழக்கமும் இருக்காது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நிறைய டைம் அந்த மாதிரி கீழெல்லாம் படுத்திருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 நாள் தானேங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னை விட உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது. அதனால தான். ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி கம்ஃபர்டபுள் இருக்காதுன்னு சொல்ற? இவ்வளோ பெரிய பெட் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அந்த பக்கம் படுத்துக்கோ, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரி 2 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிக்கலாம். புரியுதா? நீ கீழே படுக்கக்கூடாது, அவ்வளோதான். ம், ஆமா, நான் சொன்னது சொன்னதுதான். நீ கீழே படுக்கக்கூடாது, புரியுதா? ம். நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே? சொல்லுங்க, நான் என்ன தப்பாக நினைக்க போகிறேன்? என்ன? நித்யா, நீ நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன? ஆமா நித்யா, நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே, எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே, உனை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா நித்யா, ரோஜா. ஆ, என்ன பாரு நித்யா. இவர் என்ன பண்ணுறாரு? எனக்கு பயமாக இருக்கே. இவர்கிட்ட சொன்னால் தப்பாக எடுத்துப்பாரு. அம்மா வேற திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. என்னங்க அது? ஏய் ஆதி, என்னடா பண்ற? ஒன்றும் இல்லை நித்யா, நீ போய் பாடு. எந்திரி. ம், சரிங்க. சரி நித்யா, போ. இதெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்து பெட்லேயே படு. ம். அனு, அனு, என்னாச்சுமா? நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க. அனு, ஆ, ஒன்றும் இல்லைங்க. எப்போ வந்தீங்க? என்னடி ஆச்சு உனக்கு? இப்பதான் வந்தேன். அப்படியா? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், அதான் கவனிக்கல. சரி சரி சரி, ஒன்றும் இல்லைடா, தூங்கு தூங்கு. என்னாச்சு? இப்ப அபி எப்படி இருக்கான்? டானிக் கொடுத்தியா இல்லையா? ஆ, மத்தியானம் சொன்னல வாமிட் பண்ணிட்டானே. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு கொஞ்சம் நல்லா இருந்தா. திரும்பவும் இப்போ கொடுத்துருக்கேங்க, இப்போ தான் தூங்குனா. பரவாயில்ல, இப்ப ஃபீவர் குறைஞ்சிருக்கானோ? நீ ஏன் அவளை பக்கத்துலேயே வச்சிருக்க? நீ அவளை பெட்ல படுக்க வச்சுட்டு நீ தூங்கலாம்ல? இல்ல, இன்னைக்கு தொட்டில்ல படுக்க வை. அவளுக்கு பெட்ல கூட இன்னைக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. போ. ஆ, இப்போதாங்க தூங்கி கூட ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். கீழே இறக்குனாவே அலறாங்க. சாயந்தரம் எப்படியோ அனிதா கிட்ட கொஞ்ச நேரம் இருந்துட்டான். ஆனால் அவளால் ரொம்ப முடியல. பாவமாக இருக்கு. காலையிலேருந்து அழுதுகிட்டே இருந்தாளா. எனக்கும் அவளை மடியிலேருந்து இறக்கவே மனசு வர மாட்டேங்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு நாளைக்கெல்லாம் சரியாயிடும் பாரு. ஃபீவர் இருந்தனால தான் அப்படி இருந்திருக்கா. இப்போ ஃபீவர் எதுவும் இல்லை அனு. ம், சரி. சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ம். சொன்னா கேட்க மாட்டேன். நீ அவளை கொடு, நான் படுக்க வச்சுட்டு வரேன். இல்லை, அது சொன்னா கேளு அனு. உன் மேலேயே இருந்தாலும் அவளுக்கு சூடா இருக்கும். நான் சொன்னா கேளு, கொடு. ம். என்னடி ஆச்சு உனக்கு? ஏதோ திரு திருன்னு முழிச்சிட்டே இருக்க.
நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் அப்படி இருக்கேன்னு பார்த்தா என்னமோ தப்பா இருக்கே உன்கிட்ட. ஏய் அனு, என்னது இது கையில இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்க? என்னாச்சுடி? அது அது வந்து என்னாச்சு அனு? எங்க கிளாஸ் உடஞ்சிருச்சு. அது க்ளீன் பண்றப்போ கையை கிழிச்சிருச்சு. அதான் பிளட்டு. என்னது கிளாஸ் உடைஞ்சிருச்சா? எப்படி உடைஞ்சது? இங்க கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னு தானே சொன்னேன். இதுல என்ன இருக்கு? கை தவறி கீழே விழுந்துருச்சு. அது சுக்குநூறா உடஞ்சிருச்சு. அதை க்ளீன் பண்றப்ப கையிலேயே கிளாஸ் எல்லாம் எடுத்து போட்டேனா, அப்போ கிழிச்சிருச்சு. அதான். என்ன அனு நீ இவ்ளோ கவனக்குறைவாவா இருப்ப? பார்த்து பொறுமையா எடுத்திருக்கணும்ல. எப்பவும் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கிற ஆளே கிடையாதே நீ. இப்ப என்ன புதுசா இருக்கு? ஏங்க என்னது இது? எப்பயும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? அது இன்னைக்கு காலையில இருந்தே அபிக்கு உடம்பு சரியில்லைல்ல. அதான் கொஞ்சம் அவ கூடயே இருந்தேன். மைண்ட் அப்செட்டாவே இருந்துச்சு. ஏதோ ஒரு ஞாபகத்துல கிழிச்சுக்கிட்டேன். நான் காலையில ஹாஸ்பிட்டல் கிளம்புறப்பே சொல்லிட்டு தானே போனேன். அவளுக்கு இன்ஜெக்ஷனும் போட்டுட்டு தான் போனேன். 2 டைம் மாத்திரை கொடுத்தீங்கன்னா சரியாயிடும்னு சொன்னேன். அப்புறமும் அவ வாமிட் பண்ணான்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி டானிக் கொடுன்னு சொன்னேன். அவளுக்கு சரியாயிடும் அனு. அவளை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் எப்படி சொல்லு? அதனாலதான் வேலையில கேர்லெஸ்ஸா இருந்திருக்க. சரி ஒன்னும் இல்ல, சரியாயிடும் ஓகேவா? யார் கட்டு போட்டு விட்டாங்க? அனிதா தான் போட்டு விட்டான். ஓகே ஓகே சரி, நாளைக்கு காலையில நான் ட்ரெஸ்ஸிங் பண்றேன். அப்போ நான் கிளியரா மருந்தெல்லாம் வச்சு போட்டு விடுறேன், உனக்கு சரியாயிடும். ம். ம். அனு என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான். அபிய பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத அனு. அவளுக்கு சாதாரண ஃபீவர் தான், சரியாயிடும். இதுக்கு முன்னாடி அவருக்கு ஃபீவர் வந்ததே இல்லையா என்ன? புதுசா எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, அவளுக்கு ஒன்றும் இல்ல, சரியாயிடும் பாரு. நாளைக்கெல்லாம் ஜாலியா ஓடி ஆடி விளையாட போறா. சரிங்க. சரி சாப்பிட்டியா இல்லையா? இல்லை. எத்தனை முறை சொன்னாலும் திருந்தாத. சரி வா போலாம். வாழ்வில் யாரும் வேண்டாமே எந்த நண்பே, நீயே போதும் என்பே, உன் காதல் போதுமே நாடும் வாழ, யாரும் இல்லை உன் போல. சூர்யா ஒருவேளை என்ன தப்பாக தான் நினச்சிட்டு இருப்பாரோ. நான் வேணும்னே காஃபியில் உப்பு போட்டு குடிக்கல சூர்யா. எனக்கு வர மனசே கேட்க மாட்டேங்குது. உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னு தோணுது. ஆனால் ஒருவேளை நீங்கள் தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது? சூர்யா எதுக்கு தப்பாக நினைக்க போகிறாரு? அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாரு. இப்படி கில்ட்டியாகவே இருக்கு, தூக்கம் கூட வர மாட்டேங்குது. அதுக்கு அவர்கிட்ட பேசிட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல. சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அட்டன் பண்ணார்னா பேசலாம், இல்லைன்னா வேண்டாம். சரி. ஏண்டி என்ன கொல்ற? நானும் நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் உன்னை எப்படியாச்சும் மறக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்றேன் தெரியுமா? ஆனா என்னால முடியல கயல். என் மனசு ஃபுல்லா நீ மட்டும்தான் இருக்க. ஆனா உன் மனசுல நான் இல்லைன்னு எவ்வளோ சீக்கிரம் சொல்லிட்டல்ல. என் காதல் உனக்கு புரியவே இல்லைல்ல. நான் ஒரு வார்த்தை தப்பா சொன்னேன் தாண்டி. நான் தான் அது இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனா அந்த வார்த்தை சொன்னது தப்புன்னு உன்கிட்ட எத்தனை முறை கெஞ்சினாலும் உனக்கு என்ன மன்னிக்கணும்னு தோணவே இல்லைல்ல கயல். இதுக்கப்புறமும் உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியலடி. ஆனா என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் அம்மு இருக்க. எப்பவும் நீ மட்டும்தான் இருப்ப. உன் இடத்துல வேற எந்த பொண்ணு வரவே முடியாது. இருந்தாலும் உன்னை சமாதானப்படுத்தணும் இனிமே நான் ட்ரை பண்ண மாட்டேன். உனக்கா எப்ப என்ன மன்னிக்கணும்னு தோணுதோ நீயே மன்னிச்சிடு. அது வரையும் நான் வெயிட் பண்ணுவேன் கயல். இன்னைக்கு கூட நீ எனக்கு ஆசையா காஃபி கொண்டு வந்து தந்தடி. அது என் மேல நீ கோவத்துல உப்பு போட்டு கொண்டு வந்திருந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா முதல்ல போட்ட காஃபி எனக்கு தான் கொடுக்கணும்னு கொண்டு வந்தல்ல. எனக்கு அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இருந்தாலும் நான் வெளியே அதை காட்டிக்கல. நீ எந்த நோக்கத்துல கொண்டு வந்து கொடுத்தன்னு எனக்கு தெரியாதம்மு. ஆனாலும் நீ கொடுத்தது உப்பாவே இருந்தாலும் எனக்கு அது சக்கரை போட்ட மாதிரி நல்லா தாண்டி இருந்துச்சு. இதுலயே தெரியலையா? உன் மனசுல நான் தான் இருக்கேன் கயல். ஆனாலும் அதை நீ ஒத்துக்க தான் மாட்டேன்ற. நான் பேசின வார்த்தையை மட்டும்தான் நீ பிடிச்சி வச்சிருக்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குங்கிறத நீ யோசிக்கவே மாட்டேன்றல்ல. ஆ, என்ன இவ கால் பண்றா? ஹலோ சொல்லு கயல். சூர்யா சாரி. சாரியா? எதுக்கு? சூர்யா நான் நிஜமா காஃபியில் உப்பு போடணும்லாம் போடலை சூர்யா. நான் ஃபஸ்ட் டைம் போட்டது உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சி தான் போட்டேன். ஆனால் உப்பு பக்கத்திலே சர்க்கரையும் இருந்திருக்கு. அது தெரியாமல் மாற்றி போட்டுட்டேன் சூர்யா, சாரி. நான் அதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக இருந்ததை டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் அது உப்பாக இருந்ததுன்னு எனக்கு தெரியும். மனசே சரியில்லை, சீரியஸாக நான் வேணும்லாம் போடல, சாரிங்க. என்ன
பரவாயில்ல கையில், நான் அது எதுவும் தப்பா நினைக்கல. அது குடிக்கிறப்பயே எனக்கு தெரிஞ்சது நீ வேணும்லாம் போடலன்னு எனக்கு தெரியும். நான் எதுவும் தப்பா நினைக்கல. அதுக்காக நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்லைங்க, நிஜமாவே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் போட்டேன். அதில் இப்படி சொதப்புவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அதுக்கா ஃபோன் பண்ண? நான் கூட வேற ஏதாச்சும். வேற எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். ஓ, ஓகே, சரி. அப்புறம்? ஒன்றும் இல்லை சூர்யா. சரி, நான் ஃபோன் வச்சிடுறேன். ம். சாரி சூர்யா, இன்னும் 2 வீக்ஸ் தானே, வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் பர்த்டே அன்னைக்கு நான் என்னோட லவ்வை சொல்லுவேன். நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நீங்கள் பேசுகிறப்பே எனக்கு தெரியுது. அதனால தான் நான் பேச்சை வளர்க்காம கட் பண்ணிட்டேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது சூர்யா. ஆனால் இன்னும் 2 வீக்ஸ் தான். அதுக்கப்புறம் யார் நினச்சாலும் நம்ம பேசுறதை ஸ்டாப் பண்ண முடியாது. அப்புறம் வச்சுக்கிறவங்களா? ஓ என்னோடு தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை